ஈரான் காலியாச்சு. ஈரான் சோழி முடிஞ்சிச்சு. நீ ஈரானை திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஈரான் ஃபுல்லாக புரட்சி வெடிச்சிருக்கு. ஒரு காலமும் ஈரானை ஒன்றுமே திருப்பி எடுக்கவே முடியாது. ஈரான் நாசமாகிடுச்சு. இப்படிதான் நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். உண்மையிலே ஈரானோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20-25 நாளாக ஈரானில் மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது 100% உண்மை, இல்லைங்கிறது இல்லை. ஆனால் இவங்க காட்டுறதும் நடக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே உண்மை கிடையாது. அதாவது அந்த நடக்கிற புரட்சியை ஒரு 25-30% நடக்குன்னா அதை 100% காமிக்காங்க. 3 மடங்கா அதை திருச்சி காமிக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அங்கே நடக்கிறது என்ன, எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை தான் முதல்ல கையில் எடுத்தாங்க. என்னன்னா, அவங்களோட ரூபாய் சரிவு, ஈரானிய ரியால் சரிவு, அதாவது கெட்டா பணம். இதனால் ஜிம்பாப்வேல இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது. ஷாக்கு கணக்கில் ஒரு போலீஸோட வாங்கினேன்னா அதுக்கு ஒரு ஷாக்கு நிறைய திட்டு கொடுத்துக்கிட்டு வந்துருக்கும். ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கினேன்னா அதுக்கே ஒரு ஷாக்கு நிறைய திட்டு கொண்டு போகிற அளவுக்கு அந்த நாணயம் இடியஸ் படுத்துது. அதைத்தான் இவங்க இப்போ இங்கே ஈரானில் நடந்துச்சு. அப்போ அவங்களோட இது சரிவு அடைஞ்சிருக்கு. சரி, ஜிம்பாப்வேலேருந்து வளம் இல்லை, அது நடந்துச்சு. ஈரானில் என்னப்பா அப்படின்னா, ஈரானில் எல்லா வளமும் இருக்குது, இருந்தும் அவங்களோட நாணயம் சரிஞ்சிருக்குன்னா அது மேற்கத்திய நாடுகள், அமெரிக்காவும் மற்றும் மேற்கத்திய நாடுகளோட பொருளாதார தடையாளத்தை அது அழிஞ்சிருக்கு. இதை புரிஞ்சிக்காம அங்குள்ள ஜென்சி கிட்ஸு எல்லாமே 30 வயசுக்கு கீழே இருக்க எல்லாருமே ஒரு போராட்டத்தை நடத்திட்டு. இதுக்கு பின்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் மொசாதும் அமெரிக்கா தான் அப்படிங்கிறத ஈரானே அறிவிச்சுட்டாங்க. அவங்களோட பார்வை இப்போ ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றம் அப்படிங்காங்க. இதுக்கு மத்தியில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இஸ்ரேல் அமைதியாக வாய் திறக்க மாட்டேங்கான். இஸ்ரேல் வாய் திறக்கவே மாட்டேங்கான். ஏன்? அவனோட எதிரி இப்படி ஒரு அடி பாதாளத்தில் சறுக்கி விழுந்துட்டு இருக்கானே, அப்போ ஏன் வாய் திறக்க மாட்டேங்காப்புல? இப்போ சரிஞ்சு விழுந்துருக்க சமயம், இதே மாதிரி அடிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் சிரியாவை போயிட்டு அடிச்சு தூக்குனீங்க. ஏன் அங்கே சிரியாவை அடிச்சு தூக்கணும் உங்களால்? எதற்காக நீங்கள் இங்கே இதை தூக்க முடியல? இப்போ ஈரானில் உங்களால் தூக்க முடியல. ஏன்? எதற்காக ஈரானை தூக்க முடியல அப்படின்னா, ஒருத்தருங்க யாரெல்லாம் போய்டா சரி, இல்லாட்டினா எதிர்கட்சி தலைவரும் வாய் திறக்க மாட்டேங்கான், ஆளுங்கட்சியாருன்னா பென்கீரோ இல்லாட்டி மற்றவனா மாற்றிச்சா யாருமே வாயை திறக்க மாட்டேங்கான். யாருமே வாயை திறக்கக்கூடாது. நெதன்யாகு மட்டும் இடையில அவன் சும்மா இருக்க முடியாதுல்ல வாய். அதனால் குஷ்டம் முடிச்சவன் கையும் நெதன்யாகு வாயும் சும்மாவே இருந்தது சரித்திரம் கிடையாது. அந்த மாதிரி தான் அவன் மட்டும்தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, மற்ற யாருமே சொல்ல மாட்டேங்கான். ஏன்னா அமெரிக்கா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கப்ப யாருமே சொல்லக்கூடாது. ஏன் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம் இருக்குல்ல, இது வழி மாறிட்டுன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்துருவா. அப்போ ஈரானை திருப்பி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதுதான் இந்த காரணத்தினால இவனை வாய் திறக்க பேக்கில் மொசாது தான் இதுக்கு ஃபுல்லாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றுமே இல்லை. பழைய இராணுவ வீரர், இராணுவ ஹெட்டு, அவரோட சிலையை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அந்த ஊர்வலத்தில் அந்த மக்கள் அன்றைய இதில் ஈராக்கில் வச்சுட்டு அவரை கொலை பண்ணுறாங்க. ஈரானில் ஒன்றும் செய்ய முடியலன்னு ஈராக்கில் வச்சு தான் அமெரிக்கா தான் கொலை பண்ணிச்சு. அப்படியாப்பட்ட அவருக்கு எப்படி நாங்கள் பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லட்ச மக்கள் திரண்டு அதுக்கு அஞ்சலி செலுத்தின அவருக்குள்ள சிலையே அடித்து நொறுக்கிற அளவுக்கு அங்கே நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ இதுக்கு பின்னால் யார்? 100% அமெரிக்கா தான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இதை ஈரானை இது பண்ணுறாங்க. இது தெரியாமல் இந்த முட்டா பயவுகளில் அங்குள்ள ஜென்சி கிட்ஸ் அவனுக்கு வரலாறு பற்றி தெரியல. அவனை பொறுத்தவரை காசு அவனோட இது பாதிக்கப்படுது. அதனால் இன்னைக்குள்ள சோத்துக்கு நீ பார்த்துட்டு இருக்க, சரி எல்லாமே மாற்றி தரோம். நம்ம அவங்களோட அந்த போராட்டக்காரரோட எல்லாத்தையுமே நம்ம ஒத்துக்கிறோங்கிற நிலைமைக்கு அவன் ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்னப்பா நடக்கும்? நீ
அதாவது ஈரானிய ஜென்சி கிட்ஸு அப்படிங்கிற நீங்கள், அதாவது ஜென்சி கிட்ல ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் நீ கையை கட்டி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கையை கட்டி அடிமையாக இருந்தா, சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம இன்னைக்கு எப்படி கையை கட்டி ட்ரம்புக்கிட்ட அடிமையாக இருக்கிறப்போ அதே மாதிரி இருந்தால் உனக்கு வந்துக்கிட்டு இந்த தடைகள்லாம் நீக்கப்படும். உங்களோட அந்த அமௌண்ட்டு வந்துக்கிட்டு உன்னோட ரியால் வந்துக்கிட்டு கூட்டிகிட்டு வரும். ஓகேவா? எல்லாம் வரும், ரைட். ஆனால் என்ன, அடிமையாக இருக்கணும். எப்படி அடிமையாக இருக்குன்னா கிட்டத்தட்ட காசா பாலஸ்தீன் எப்படி இருக்கோ அதே லெவலுக்கு ஒன்று கொண்டு போகிறாங்க. அதாவது உன்னோட இன்னைக்கு உள்ள ஹைப்பர்சோனிக்கு மிசைல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா மற்ற இன்னைக்கு வர அணு ஆயுதம் வர நீ தயாரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். மிசைல் சம்விதானம் ஃபுல்லாகவே காலி பண்ணிடுவான். இவ்வளோத்தையும் நீ காலி பண்ணிட்டு நீ வந்துக்கிட்டு கையை கட்டி அடிமையாக இருக்க வேண்டியிருக்கும். இந்த பொழப்புக்கு நீ பட்டினியாக கிட்ட செத்துட்டு போனாப்பா. அதைத்தானே இவன் நடத்திட்டு இருக்குது. இதுக்கு முழு காரணமே யாருன்னா அமெரிக்காக்காரன் தான். அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் போட்ட தடை தான். நீ அணு ஆயுதம் கொண்டு வரக்கூடாது. ஆனால் நீ அங்கே அது வந்துக்கிட்டு ஒரு சைடில் நம்ம ஒத்துக்கிறோம் அந்த ஈரான் வந்து அணு ஆயுதம் கொண்டு வர, சரி. அப்போ அதே தடை அதே இது ஏன் இன்னைக்கு இஸ்ரேல் மேலே நீங்கள் கொண்டு வர முடியல? ஏன் இஸ்ரேல் வந்துக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அவங்களுக்கு மட்டும் என்ன தனிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டு? அணு ஆயுதம் வச்சுருக்கா, அவன் மேலே நீ தடை கொண்டு வர்றியா? அவன் நாட்டுக்குள்ள அமௌண்ட்டை நீ வந்துக்கிட்டு தடை பண்ணுறியா? இல்லை அவனுக்கு வர்ற எதாவது தடை பண்ணுறீங்களா? இல்லை. அவனுக்கு வந்துக்கிட்டு அணு ஆயுதம் வைக்க முடியும், அவனுக்கு வந்துக்கிட்டு மிசைல் சமிதம் வைக்கலாம், அவனுக்கு வந்துக்கிட்டு F-16 F-35 வச்சுக்கலாம். மொத்தமாக எவனும் வைக்கக்கூடாதுன்னா அப்போ என்னது? இன்னைக்கு ஈரான், நாளைக்கு சவுதி கட்டாயமாக நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஈரான் விழுந்துச்சுன்னா கட்டாயமாக எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 10-20 வருஷத்தில் வந்துக்கிட்டு சவுதியும் 10-15 வருஷமே வரும். 20 வருஷத்துக்குள்ள சவுதி எல்லாமே விழும். எல்லாத்தையும் அடிச்சு நோடிக்கிறோம். இதுதான், இது மட்டும்தான். வெனின்சுலாவுக்கு என்ன நடந்துச்சு அதே மாதிரி ஒரு நிலைமை தான் வந்துக்கிட்டு ஒட்டு மொத்த அரபு நாடுகளில் வந்துக்கிட்டு நடக்க போகுது. இதை தெரியாமல் இவன் வந்துக்கிட்டு இன்னைக்கு உள்ள சோத்துக்காக நீ எல்லாம் வந்துட்டு கொடி பிடிச்சி நிற்கிற. நீயே உன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நீ உன்னை சுய பரிசோதனை செய்யலைன்னா நஷ்டம் உனக்கும் உன்னோட நாட்டுக்கும் தான், லாபம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான். அழிய போது யாரில் இன்னைக்கு நீ வாயும் கெட்டு உட்காந்துருந்தேன்னா இன்னைக்கும் வந்துக்கிட்டு பாலஸ்தீன மக்கள், அதுலேயும் காசா மக்களை பார்த்து கூட நீ உங்களால் படிக்க முடியலைங்கன்னா நீங்களாம் என்னத்தை படிக்க போறீங்க? அந்த காசா மக்களை பார்த்து படிங்க. எவ்வளோ தடை இங்கே இருக்குது. சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கான், தண்ணி கொடுக்க மாட்டேன், கரண்ட் கொடுக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தான். நடந்துச்சா? இல்லை. இன்னைக்கு நீ உனக்குள்ள முடிவு என்ன அப்படின்னா யாசர் அபு சபா காசாவில் இருந்த யாசர் அபு சபாவை பார்த்து நீ படிச்சுக்கோ. யாசர் அபு சபாவுக்கு எல்லாமே கொடுத்துருந்தான். அவன் ஓட்ட வண்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு அந்த வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ் இருக்கும், பார்த்து பார்க்கலாம். நம்ம வந்துக்கிட்டு அவனுக்கெல்லாம் என்ன கிடச்சிச்சு, எல்லாம் நடந்துச்சு, ரைட், ஓகே. என்னாச்சு? போட்டுட்டு போனான்ல வெளியில், அந்த இடத்துல போனோன்னா நீட்டாக காலி போயிட்டாப்புல ஹமாஸ் குரூப்பு. அப்போ உன்னை போற்றி அவன் தேவைக்கு மட்டும்தான் இஸ்ரேல்காரன் ஜியோனிஸ்ட் வந்துட்டு அவன் தேவைக்கு மட்டும்தான் உங்களை வந்துட்டு யூஸ் பண்ணுவான். அதாவது பச்சை நம்ம தமிழில் சொல்ல போனேன்னா அவன் போதைக்கு நீ ஊருகா, அவனுக்கு அது போதை ஏறி முடிச்சுன்னா அவன் ஊருகா தூர போட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் உன்னை வந்துக்கிட்டு கீழே தூர போட்டுட்டு போவான். இன்னைக்கு நீ அவன்லாம் ஏறி நீந்து இன்னைக்கு உட்காந்துட்டு பெரிய ராஜா மாதிரி நீ வந்துக்கிட்டு அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் எல்லாம் வந்துக்கிட்டு லாஸ்ட் 0 ஆக்கிடுவான். தெரியுமாண்ணா எல்லாரும் தான், அவனும் அடிமன் தான், நீ அடிமன் தான். உனக்கு மட்டும் என்ன கிடைக்க போகுது? என்ன IAS பெரிய ராஜாவாக பெரிய கிங்காக இருந்தவன் இன்னைக்கு அவன் நாட்டில் வந்து என்ன செய்ய முடியுது? அன்னைக்கு நான் சிரியாவை பிடிச்சி நான் எல்லாமே கிழிச்சிருவேன்னு சொன்னேன். அதே ஆள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காப்புல? இன்னைக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்காப்புல, கையை கட்டி இன்னைக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருப்பல. எவன் எப்போனாலும் வந்துட்டு குண்டு போட்டுவான். இஸ்ரேல் குண்டு போட்டுவான், அமெரிக்கா குண்டு போட்டுவான். அவனா சிரியா மக்களை வந்துட்டு கொண்டுட்டு போவான். இதுதான் நாடு, இப்படி தான் ஈரான் இருக்கணும் அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருக்காங்க. அது கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இனி அதை எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு போயிடுவேன். போன பிறகு இன்னைக்கு போராட்டம் பண்ணி நீ ஆட்சியெல்லாம் கவுத்து நீ வந்து அமெரிக்காவுக்கும் இவனுக்கும் அடிமையாக இஸ்ரேலுக்கும் அடிமையாக்கிடுவீங்க. ஒரு 10-25 வருஷம் உட்காந்துக்கிறீங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி 70-78 நடந்த அதே போராட்டம் மாதிரி தான் அன்றைக்கி எல்லாம் போராடி தான் இன்றைக்கி ஆயிரத்தி கோமனி வரை நீங்கள் வந்துருந்தாப்புல. இப்போ நீ திருப்பி பழையதுக்கு போன பிறகு என்னதுக்கு? அதுக்கப்புறம் வந்துட்டு இது அடிமையாக இருக்கும், இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரனாக இருக்க. லிபியா பார்த்தவர் கடாஃபி போன பிறகு இன்னைக்கு வரை எந்திக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஈரானே ஆக்க போகிறான். இதை தெரியாமல் நீ வந்து இந்த ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்க. அதுக்குள்ள
அழிவுங்கிறது நீயே உன் தலையில் மண்ணள்ளி போடுற மாதிரி இதுதான் வந்துக்கிட்டு ஈரான் மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுயமாக வந்துக்கிட்டு சிந்திக்க முடியாத இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரிகள் ஃபாசிஸ்டுகள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாப்புல. அதில் நம்ம கவனமாக இல்லைன்னா தமிழ்நாடு கூட இதே மாதிரி நிலைமைக்கு ஆகலாம். அப்போ கவனம் நமக்கு தான் தேவையே தவிர அவங்களுக்கு இல்லை, நம்ம தான் யோசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.